ஏட்டியா என்னட்டியே என்ன அக்கா விட்டு வாசல்ல ஒரு கும்பலா இருக்குது. என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்த மொட்டச்சு கிட்டச்சு மண்டை கிண்டியை போட்டு தொலைச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே. 2-3 நாளா இந்த அக்காவை காணுமேனு நம்மளும் பார்க்க வந்தாக்கா என்னடி எல்லாம் வாசல்ல உட்காந்துக்கிறாளுவா. ஒன்றும் புரியலையாட்டி. நம்ம இந்த நேரத்தில் போய் நம்மளை பிடிச்சி எதுவும் உளுக்கி எடுத்துட்டு போடாடி. ஏட்டி போவோமா வேணாமா இங்கே நின்று விட்டு பார்த்துமாடி. ஐயா என்னடி சொல்ற? ஒரு வேலை செத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த பொம்பளை. ஏட்டி ஐயோ எப்படி பார்த்தாலும் சுற்றி வளைச்சி பஞ்சவனத்தக்கா தள்ள வச்சு நம்ம மேலே வந்துருமேட்டி பழி. ஏட்டி என்ன நடக்குதுன்னு தெரியலையேட்டி. ஏட்டி நீ குள்ளமாக இருக்கிற ஒன்றை பார்த்தா கூட தெரியாதுட்டி அவளுக்கும். நான் வேற வந்து உயரமாக நிற்கிறேன். என்ன நடக்க போகுதோ ஒன்றுமே விளங்கலையே. ஏட்டி இத்தனை நேரம் என் உயரத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாள் ஒட்டி இருட்டி. நீ இந்த மதிலுக்கு பின்னாடியே மொழிஞ்சிக்க. நான் போய் நைஸாக கண்டுக்கிட்டு வந்துடுறேன் டீ. சரி எது வந்தா இருக்கட்டும்டி. நான் இப்படி ஓரமா நிக்கிறேன். உன்னை பார்த்தாதான் காத்துல பறக்கிற மாதிரி தெரியுதா. போய் சத்த போய் பார்த்துட்டு விட வந்துருட்டி. பாரு எம்மா அசால்ட்டா சொல்லிவிட்டு போய் நிக்கிறா பாரு. அங்க போய் என்ன மாட்ட போறனோ தெரியல போ. கோச்சுல போட்டி சீக்கிரமா. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. எனக்கு வர மண்டை வெடிச்சுக்க மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கலண்ணா போய் தொலைகிறேன். ஆளை பாரு ஆளை. காளியாத்தா மாரியாத்தா என்ன நடக்குதோ தெரியல. எவ்வளவு சாவாம நல்லா இருந்தா சரிதான். கடவுளை என்னத்தை பண்ணி தொலைக்க போறனோ தெரியல. பாப்பா ஏண்டி எல்லாம் வண்ட கொள்ளையிலே உடனே கிளம்புறீங்க கட்டி கட்டி எப்போலாம் வா அந்நிய காலை விட்டு நல்லாதான் பேசி சிரிச்ச மாதிரி நடிச்சிங்க. செட்ட நேரத்துலையே என்னடி ஊருக்கு கிளம்புறீங்களே அம்போனை விட்டுவிட்டு. ஏட்டி ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வந்து பார்க்குறீங்க. எங்கள் மேலே பாசமே இல்லாட்டி உங்கள் 3 பேருக்கும் செட்ட இருந்துட்டு தான் போனான்னா 6ஆம் முறை. ஏட்டி சின்ன பிள்ளை என்னட்டி கிளம்புறியா? இந்த பாருமா நீ சும்மா எங்கள் மேலே பாசமாக இருக்க மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காத. நாங்கள் வரத்தை பார்த்து தான் அந்த அம்புஜா அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு கிடந்தேன். போய் ஒன்று வாண்டட் ஆகிட்டு வந்தா உன் மருமக உட்காரி. இந்த தொம்பையால் தான் நாங்கள் கிளம்புறோம் பார்த்துக்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க 4 நாள் 10 நாள் கிடப்போம். என்னமோ பாசமாக இருக்கிற மாதிரி அழுது நடிச்சு காட்டலாமா. எனக்கு பிடிக்காது சுத்தமாக. எக்கா காரி வந்து ஒரு நிம்மதியாக 2 நாள் இருக்க முடியல. என்னமோ இஷ்டத்துக்கு பேசி அவளை அனுப்பி விட்டு துரத்தி விட்றீங்களே. நல்லா இருக்குது. நாங்கள் நல்லா சிரிச்சு பேசியிருக்கோம். நான் நினச்சேன் இருக்கட்டும் உன் மருமகளுக்கு பெரிய ஆப்பா இருக்குது. வெளிநாடு போயிட்டு வந்துட்டு இந்த வெளிநாடு போயிட்டு வர வரைக்கும் உன் மருமக கூட சிரிச்சு பேச போகிறோம் நடிக்கிறோம். எல்லாத்தையும் உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறா உன் மருமவ. பெரிய ஆப்பு இருக்கு பார்த்துக்க. என்னமோ என் வீட்டுக்கு காது குத்திக்கு ஒரு அரை பவுனை போட்டுவிட்டு என்னமோ இந்த ஆட்டம் ஆட்டுறாள சிலுத்துறாள. நீ தான் காட்டுறது நெழுவு அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டேன் நான். எம்மா திமிர் இருந்தா எக்கா காரிக்கிட்ட அடிக்கிற நிலவையில போய் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறீங்க. 2 பேரும் சேர்த்து சண்டை வாங்கினா எங்கேயாவது போய் சண்டை வாங்க முடித்தானே. அப்புறம் என்ன காப்பாத்து என் ஆயால காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அக்காவை எடுத்து கோத்து விட்டு 2 நாள் சித்திரவதைப்படுத்தி வச்சிருக்கீங்களா. வைக்கிறேன் உங்களுக்கு பெரிய ஆப்பு. இல்லாட்டி மாலு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டுக்கோ. என்னமோ எங்கள் மேலே பாசமாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்குறோம். ஆனால் வந்துட்டும் வராட்டும் ஆள்லேயே உட்காந்து எல்லா கடையும் பேசி 6 முறை நடிச்சுப்புட்டு என் வீட்டில் கிடக்குறால அவன் இந்த டொம்பைக்கு திங்கிறான்னு தெரியும். எல்லாரையும் சகுட்டுக்கு ஒன்றாலாம் நினைப்பா பாட்டுக்க. நீ இம்மா பேசி நடித்து ஏமாட்டி அப்படி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு என்னென்னமோ அவ்வளோ காலை வாரி விட போகிறீங்களாட்டி. கட்டி நான் கிடக்குறேன் எப்படியே போனால் போகிறேன். உங்கள் அப்பா நாடி தப்பு பண்ணாரு. உன் பெரியாட்டக்காரி நாடி தப்பு பண்ணான். வண்டிங்களை 3 பேரும் போய் உன் அப்பனையும் உன் பெரியாட்டாலையும் பார்த்தீங்களா? பார்க்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே எங்களுக்கு இந்த நிலமை. இன்னும் நாங்கள் செட்டுக்கிட்டு போனால் நீங்கள் 3 பேர் நான் வந்து தலைவாட்டில் உட்காந்து அழப்பறீங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு உங்கள் லட்சணம். போங்க இனிமேல் நீங்கள் இருந்து என்ன பண்ண போகிறீங்க இல்லைனா என்ன பண்ண போகிறீங்க? எம்மா ஆங்காட்டில் பேசுறீங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அதான் கடவுள் அப்பயே சொன்னான் பாரு பழமொழி. எருமை மாட்டு கோமியம் எக்கெட்டுக்கு வாழ்வாது. என் புள்ள பசு மாடுடி. அவன் பெற்ற புள்ளிவெல்லாம் இன்றைக்கி கோமியம் கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் அது வீட்டுக்குள்ளே தெளிக்கலாம். நீங்களாம் சரியில்லை போயிட்டாங்க. உங்ககிட்ட எந்த கடையும் பேசிட்டு எனக்கு இல்லட்டி. நல்லா வாங்கடா சண்டை வாங்கட்டும். ஆத்தாளா இருந்தாலும் அப்பப்போ தலைப்பு மாற்றி புத்தியாக பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த பக்கம் 10 மாதத்துக்கு தலை அந்த பக்கம் 10 மாதத்துக்கு தலை. இந்த மாதிரி மண்ணுளி பாம்புக்கு இருக்கிற கணக்கில் எங்கள் ஆத்தாக்காரி என்னமோ ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி தான் பேசுகிறான். மருமகிட்ட என்னமோ அவளையும் தான் நாங்கள் போனதுக்கப்புறம் கழுவி ஊற்ற போகிறா. தெரு போய் உட்காந்து பேச போகிறா. என்னமோ என் தங்காச்சிக்காரிக்கிட்ட என்னவா பேசுகிறா பாரு. பேசட்டும் எல்லாத்துக்கும் ஆப்பு தான் வைக்கிறேன் நான் பார்க்கணும். 2 பொட்டை பிள்ளை பெற்று வச்சிருக்கிறேன். இது வயசுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிய போகுது லட்சணம் இவங்களுக்கு லட்சணம். என்னமோ எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த மாலினிக்க தள்ளிவிட்டு என்னமோ இன்னைக்கு வந்து எவன் மேலேயும் பாசம் இல்லை எங்கள் மேலே எதுக்கு பாசம் வைக்கிற கூடன்னு கேட்கறா பாரு மொட்டை மாறு. எப்படியா இருந்தாலும் இவெல்லாம் ஒரு ஆத்தாளா இவ்வளோ ஆத்தானு கூப்பிட்றதுக்கு எங்கேயாவது போயிடலாம். என் புள்ளிவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க செய்யலைனா தானே இருக்குது. இருக்கட்டும் பெரிய ஊருக்கு வரவங்களாம் கூட்டு வந்து பஞ்சாயத்து வச்சிட மாட்டோம். பஞ்சாயத்து வைக்கிறது மட்டும் என்ன ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறது. பாருட்டி ஆட்டி மாலினி என்னட்டி அம்மா கிட்ட போய் வயசானவங்கள்ட்ட அதுவும் தேவையில்லாத பேசிக்கிட்டு அவளை பிடிச்சி திட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறியா? ஊருக்கு போகிற நேரத்தில் 4 வார்த்தை பேசிவிட்டு நல்லா இருக்கீங்களா ஏதா இருக்கீங்கன்னு பார்த்து கேட்டுக்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புற வழியை பார்க்காத என்னடி அவங்ககிட்ட அப்படி கேள்வி கேட்டு கிடக்குறியா? உனக்கு என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையாட்டி. ஏட்டி மாத்துக்கட்டு மேலே எல்லாம் விஷப்பாட்டில் குடிச்ச மாரி ஒரு பேச்சு தாந்தாலே விஷத்தை கொட்டுற மாதிரியே பேசுறீங்களே. நல்லா வட்டி இருக்கு ஏட்டி. கடுப்பை ஏற்றிக்கிட்டு கடுப்பு என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியலட்டி உங்களை. ஏம்மா நீ அழுவாத எரிஞ்சு எப்போ பார்த்தாலும் அழுது கண்ணுக்குள்ளே 1.5 லிட்டர் தண்ணியை வச்சுட்டு உட்காந்துக்க மாதிரியே உட்காந்து கிடப்ப.
ஏதோ அவ தெரியாதாச்சும் பேசிட்டு இருக்கிற நீ ஏமா அதை நினைச்சு அழுத்து கிடக்குற வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருமா நான் வந்த வேகத்துக்கு அப்பாவையும் பெரியம்மாவையும் போய் பார்த்தா வந்தா பார்க்காம நான் இருக்க மாட்டேன் மத்துக்க சரி இவ்வளோ எப்படியே போனா பரவாயில்ல இவ்வளோ பேச்சை கேட்டுக்கிட்டு வந்ததுக்கு எனக்கும் உங்கள் தலைக்குனி தான் நான் போயிட்டு வரமா நீ தான் அழுதுகிட்டு இருக்காத எதுவாக இருந்தாலும் போனை போட்டு நான் வந்து பார்க்குறேன் சும்மா வரும்போது ஒருத்தி கூட ஒரு தின்றுட்டி பண்ண வாங்கிட்டு வரல என்னமா அம்மா பேச்சு பேசுகிற அளவு வயசானவளை பிடிச்சிக்கிட்டு எட்டியே மாணி ஒழுங்கா ஏஞ்சி வரியா என்ன புருஷனுக்கு போன போட்டு பேசுவா அக்கா உனக்கு என்ன தெரியுதுன்னு நீ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்குற எல்லாம் பண்ணுறது அம்மாவும் அவள் மருமகளும் தான் பார்த்துக்க நம்ம அக்கா வந்துச்சே ஏதோ ஒரு வாய் தண்ணி மண்ணு கொடுக்க துப்பு இல்லை 2 பேரும் கையும் களம் மண்ணுக்கிட்டு அடிப்பிடி எப்படி இல்லை நின்றுட்டு இருந்தாக்கா என்னக்கா பண்ணுறது நமக்கு கேட்கறதுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குது நம்ம அம்மாவை நம்ம மட்டும் தான் திட்டணும் வீட்டுக்கு வாழ வந்தவெல்லாம் திட்டலாமாக்கா நீ சொல்லு பார்ப்போம் என்னம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அம்மாவை திட்டாத கொள்ளாதுன்ட்டு இருக்கிற அவளுக்கு நீ வேணா பயப்படு நாங்களாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்த்துக்க சும்மா நம்ம அஞ்சம்மாக்கா வந்தால வந்த வேகத்துக்கு 2 பேரும் கையும் களவுமா நின்றுக்கிட்டு இருந்தால் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா நீயே வந்தாலும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்க மாட்டேன் நீ அதுக்கு என்னமோ 2 நாளாக சோறு தண்ணி காய்ச்சாத ஒன்றும் பண்ணாத வந்தவளை ஆக்கி தொண்ணுட்டு போகிற மாதிரியா இருக்குது கதை எந்த வீட்டில் நடக்குது இப்படி இருந்தாலும் நமக்கு ரொம்ப கொடுமை நடக்குதுக்கா இந்த வீட்டில் என்னால் ஒன்றும் சொல்ல முடியல நீ என்னமோ இஷ்டத்துக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன போய் இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறியா சில்லறத்தனமா என் பிள்ளை காது குத்திக்கு அரை பவுன் போட்டுக்கிறா போய் எல்லாம் இவ தூண்டுதலில் தான் அண்ணா அரை பவுன் போட்டுருக்கிறா அதுமாரி உன் பிள்ளைகளுக்கு இனிமேல் கல்யாணம் ஆனால் தான் செய்யணும் எனக்கு நானும் 2 பிள்ளைய பெற்று வச்சுக்கிறேன் ஆம்பளை பிள்ளை இந்த காது குத்திக்கு அப்புறம் என்ன வைக்க போகிறான் நம்ம அஞ்சு மக்கள் 2 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிது அது பிள்ளைகளுக்கு நல்லா செய்யலாம் என்னக்கா பண்ணுறது நமக்கு இருக்கிறது இவங்க தான் இவங்க செய்யலைன்னா நம்ம ஊரே கார் துப்பி வச்சிருமத்துக்க என்னமோ இஷ்டத்துக்கு நீ வீட்டில் பேசி என்னை எப்படிலாம் மனசு கஷ்டப்படுத்துற எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல அட கொடுமைய நான் கூட எவ்வளோ செத்துப்புட்டான்னு வந்து நின்று பார்த்தாக்கா இங்கே எல்லாம் ஒப்பாரி வைக்கிறாளுவோ பஞ்சவர்ணத்தக்கா அப்படி என்ன தப்பு பண்ணி பிடிச்சின்னு இவ்வளோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மாத்துக்கட்டு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளுல அந்த அக்காவை வச்சு இருக்கட்டும் தனியாக கூப்பிட்டு போய் நல்லா வச்சு புரிய வைக்க வேண்டியதான் இவ்வளோ போடுற திட்டத்தையும் ஆளையும் பாரு பரவாயில்ல இந்த மொட்டைச்சி கூட ஒரு பக்கம் கையில் எடுத்துக்கலாம் இவ்வளோ பெத்த மாவளுவோ 100 டச்சன்னு தாண்டி வைப்படுறவளுக்க அட கடவுளே அதில் இந்த நல்லவ இருக்கிறாள என்னமோ கிண்டி விட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா ஐய இதெல்லாம் என்ன குடும்பமா என்னன்னு தெரியலையே எப்போ பார்த்தாலும் இந்த நாத்தனார காரியங்களுக்கு நகை பணம் நகை சீர்வரிச்ச தட்டு பழம் பூ வெத்தலை பாக்கு துணி இன்னுக்கிட்டு என்னத்த சொல்கிறதுனே தெரியலப்போ தலைவலி கொடுமை இந்த அக்கா மண்டு மாரி இதுகளுக்கு வேலைக்காரி மாரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளே கிடக்குது இவ்வளோ நல்ல சாக்கியமாக உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிருக்கிறாளோ அவளோட பற்றி எம்மா திமுரு பாரு திமுரு நாத்திரக்காணினாலே அவள் புத்தியை காட்டி விடுவாளோ போடுறக்க அந்த அக்கா இப்போ கிச்சன் அடியில் போய் நின்றுக்கிட்டு என்ன கஷ்டப்படுதோ எல்லாம் என்னத்தை சொல்கிறது எல்லாம் இந்த கடவுளை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் கடவுளுக்கே கண்ணு இல்லை போ நம்ம பேசி மட்டும் என்னத்தை நடக்க போகுது இதெல்லாம் ஒரு போனும் இருந்தால் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு பண்ணலாமல் போனும் இல்லை ஒரு கர்மாந்திரமும் இல்லை எல்லாத்தையும் இந்த செய்யா மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம சொன்னால் என்ன நம்ப வேலை போகுது பஞ்சவரத்தக்கா அதெல்லாம் நம்பும் நம்ம கேட்டுக்கிட்டு போய் சொல்ல வேண்டித்தான் பாருடி மாலினி உன்கிட்ட என்னால் பேச முடியாது பார்த்துக்க செத்த ஆத்தல ஏன் இப்படி கேள்வி கேட்குறானா என்ன எப்படி பேசுகிறா பாரு இவ சி வாய முடுங்கட்டி நான் கிளம்புற பஸ் வந்துருச்சு எம்மா நேரமாக நானும் சொல்லிட்டு கிடக்கிறேன் பஸ் உள்ளே போய் திரும்பி வந்துச்சு வரீங்களா என்ன இப்போ இங்கே உட்காந்து கிடக்க போறீங்களா பேசிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முடிச்சு வைக்காமல் போட்டு இழுன்னு இழுத்துட்டு கிடப்பீங்க டீ உங்களை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாம் அம்மா கிட்டேருந்து வந்த புத்தி எம்மா நீ அடிச்சு கிடிச்சு ஒழுங்கா வளர்த்துருந்தா ஏமா இப்போ இவ்வளோ 2 இப்படி பேர் இருக்கிறாளுவா என்னட்ட சொல்கிறது ஒன்றும் சொல்லலடி அட்டி வளர்த்த கடா மாறில் பாயிடும் அந்த கணக்கில் இருக்குது இவ்வளோ பேசுகிற கடையெல்லாம் நீ எழையா அக்கா கறிக்கிட்ட வளர்ந்தவ அதனால நீ நல்ல கணக்கில் இருக்கிற என்னட்டு சொல்லிட்டு நல்ல வேலை பக்கத்து வீட்டுக்காரி இல்லை எங்கிட்ட வீட்டுக்காரி இல்லை பெட்ட மவுளில் மழையாக நம்பிக்கிட்டு இருந்தா இந்த மொட்டைக்கு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து நல்லா கார் துப்பிட்டு போகிறாள்வோ இவ ஊருக்கெல்லாம் ஃபுல்லாக பெருமடிச்சு கிடக்கிறா என் மவுளோ செய்வாள்வோ மவுளோ பாட்டுக்குவாளோ மவுளோ கிழிப்பாள்வான்னு விட்டு அப்படின்னு சொன்ன கதை எனக்கு ரிப்பீட் அடிப்பாள் வடி என்னட்டு சொல்லிட்டு எல்லாம் தலையை எடுத்துட்டி யாட்டி எது பேசினாலும் பேசிக்கிட்டு போங்க நான் இனிமேல் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்க வரும் உயிரோட கூடிய சீக்கிரத்தோட நான் செட்டுலான்னு இருக்கிறேன் டி யாட்டி நீங்கள் பேசுகிற காடையெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்றறிச்சலாக இருக்குது வயிற்றறிச்சலா உங்களை நம்பி என்ன இருக்கு நல்லாதான் எனக்கு நல்லா கேள்வி கேட்குறீங்க கேளுங்க நீங்கள் எனக்கு கேட்குறீங்க கேளுங்க உங்களை அப்போவே எக்கா அடித்து வளர்த்து மாரி உங்களை நான் அடித்து வளர்த்துருப்பேனா ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல இடம் இல்லை போங்க ஐய என்ன இதை மொட்டைச்சு அழுகுறால
அழுவட்டும் அழுவட்டும். 4 நாளைக்கு இந்த பக்கம் பேசுவா, 4 நாள் அந்த பக்கம் பேசுவா. இது தெரிஞ்ச கதை தானே. மவ்வளோகிட்ட சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு சோறு கொடுக்காது இல்லைன்னா பஞ்சவந்தக்கா. அதுக்காக சப்போர்ட் பண்ணுறா, எங்கேயாவது நின்றுட்டு எவ்வளவு ஒட்டு கேட்பான்னுட்டு. இருக்கட்டும் இவ பேச்சு நம்ம நம்பக்கூடாது. எப்படி இருக்கிறாளோ பேரு. நல்ல வேலை எனக்கு ஒரு நாத்தனாலோட இருக்கிறா. 3 பேர் இருந்தாலும் அவ்வளவுதான். என்ன அடித்து தூக்க மாட்டி விட்டுருவாளோட. நான் பண்ணுற கொடுமைக்கு வீட்டில் ஒரு வேலை தொடரதில்ல, ஒரு பாத்திரம் கழுவுறதில்ல, ஒரு துணி மடிக்கிறதில்ல, ஒரு துணியை துவைச்சி போடுறதில்ல, வயசானவங்களுக்கு சோறு பரிமாறதில்ல, ஒன்றும் கிடையாது. நீ இதெல்லாம் செஞ்சுருந்தனா என்னையும் அடித்து தூக்கையே மாட்டி விட்டுருவாளுவோல. நல்ல வேலை நமக்கு இருக்கிற ஒருத்தி. அதையும் நம்ம அடித்து துரத்தி விட்டு அவள் வரதே இல்லை நம்ம வீட்டு பக்கம். நம்ம தப்பிச்சோம் சாமி. எப்போ என்ன ஒரு இல்லத்தனமாக இருக்குது. இருக்கட்டும். என்னமோம்மா, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே உட்காந்துருங்க. ஏம்மா நீ ஏஞ்சி உள்ளே போ. இவ்வளோ இப்படி தான் விஷப்பாம்பு கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பாள் பேச்சில். என் புருஷன் என் வாயெல்லாம் கிழிச்சு விடுவார். நான் இம்மா பேச்சு பேசுறது தெரிஞ்சதுன்னா நான் கிளம்புறேன். பஸ் வந்துருச்சு, சத்தம் கேட்குது, நான் கிளம்புறேன். சரிட்டா, நீ போயிட்டு சந்தோஷமா இரு. நீ ஆகுது எனக்கு ஒரு $6 பேசுறியா? அழே போடும் போ. எனக்கு என்ன செய்ய போறீங்க? ரொட்டி பாக்கெட்டு, 7 முறுக்கு பாக்கெட்டு, அது நான் வாங்கிட்டு வரீங்க. ஒன்றும் கிடையாது. வந்து வாய் வார்த்தை பேசிட்டு கூட இம்மா கோவமா பேசுறாளுவல. பேசட்டும் எதுவும் பேசட்டுக்குள்ள நீ போயிட்டு வாட்டா. ஏட்டா நீ அப்பப்போ வந்து என்ன பாரு. நீ வாட்டுதான் எனக்குன்னு இருக்கிற வருக்கு. கடவுள், நான் ஒன்று என்னவோ நினச்சனே. நீ தானே எனக்கு கடைசி கட்டத்தில் இப்படி பாசமாக இருக்கிறியா? எல்லாம் எங்கள் அக்கா வளர்த்த புள்ளி வெள்ள நல்லா இருக்கிறாளுவோ, நல்லா தான் பண்ணுறாங்க. இவ்வளோ 2 பேரும் எங்கே பிடிச்சிக்கிட்டு வந்தானோ தெரியலையா? இம்மா தான் பேசுகிறாளுவல. இவங்க எங்கே போய் இம்மா விஷத்தை கற்றுக்கிட்டாளுவோட தெரியலையா? கிற்கச்சி எம்மா விஷத்தை எங்கே போய் கற்றுக்க போகிறாளுவோ? எல்லாம் வாங்கிட்டு தந்த அடி கற்றுக்கிட்டு இருக்கிறாளுவோ. என்னம்மா இன்னைக்கு ஒரு நாள் நல்ல விளாட்டா திருந்தி அழுந்துட்டா இவங்க நல்லவனு நினச்சிக்கிட்டு இவ பேசுவாளாட்டுக்கு பேச்செல்லாம். எல்லா விஷமும் வாங்கிட்டு தான் இருக்குது. வாங்கிட்டு இருந்தால் தான் அவளுக்கு வரும். ஆளையும் மொகரையும் பாரு, மொகரைய. என்னடி பேய் அடிச்ச கணக்கில் வந்து நிற்கிறியா? என்னடி நெசமாளி அவ்வளோ செத்து விட்டாளாட்டி? பாட்டி கூட்டமாக இருந்தாலே நம்ம சாவுன்னு நினச்சிக்கிறத. நல்லதும் தாங்க நடக்கலாம், கெட்டதும் தான் நடக்கலாம். அங்கே நடந்த கதையை வேறட்டிச்சாயா. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி மண்டை வீங்கி போய் கிடக்குது பாரு எனக்கு பார்த்துவிட்டு அதிர்ச்சியில். என்னடி சொல்கிற? என்னடி ஆண்டி, இந்த பஞ்சவன் தக்காவோட நாத்தன் அலுவலாக இருக்கிற அலுவல எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அவன் மோளெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காள் ஒட்டி வீட்டுக்கு. வந்துக்கிட்டு என்னமோ அன்னைக்கு சொன்னிச்சுல நம்மக்கிட்ட பஞ்சவரம் தக்கா. இந்த மாதிரி நல்ல வீட்டுக்கு வந்தாடி என் நாத்தனா. வந்த வகத்தில் எனக்கும் என் மாமியாருக்கு சண்டை மீன் வாங்கி கொடுக்கலன்னு அந்த கதை சொன்னிச்சு. ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? கையை பிடிச்சி இவ போய் சண்டை போட்டு செம்ம கேள்வி கேட்டு அக்கா ஒரு வேலையும் செய்யாமல் இவ தான் செஞ்சான்னு சொன்னால இல்லையா உனக்கு? சும்மா உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பாரு. பைத்தியம் மட்டும் மறந்துடு எல்லாத்தையும். ஆமா சொல்லிட்டி. என்னப்பா அதுக்கு? அதாட்டி அவன் நாத்தனாக்காரி என்ன பண்ணிவிட்டா, மற்ற 2 பேருக்கும் போனை போட்டு வர சொல்லி வீட்டுக்குள்ளே செம்ம சண்டை நடந்துருக்குட்டி. செம்ம சண்டை நடந்து 10,000க்கு பஞ்சாயத்து அக்காமாவை வெளிநாட்டுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பியிருக்கிறாள். அது தெரிஞ்ச வகத்துக்கெல்லாம் சிரிச்சு நடிச்சுப்புட்டு வெளியில் வந்து அம்மா கேள்வி அந்த அக்காவை எல்லாம் நடிக்கிறாளோலாம். என்னென்னமோ பேசுகிறாள் ஒட்டி, வெள்ளி கணக்கில் பேசுகிறாள் ஒட்டி. எல்லாத்தையும் நான் ஒட்டு கேட்டுட்டான். இந்த மொட்டைச்சி நல்லவ மாரியே நடிக்கிறா, மருமவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாரியே பேசி என்னம்மா அழுவுறா, ஒப்பரி வைக்கிறா, எல்லாம் பண்ணுறா. இப்போ வந்தவள் எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டாள் ஒட்டி. அதனால தான் நான் கேட்டு வந்துட்டான். இந்த அக்காவுக்கு ஒன்றும் தெரியாத கிச்சனில் நின்றுக்கிட்டு வாடா பச்சி போண்டா சுடுதாட்டுக்கு வாசனை வறுத்து பாரு. அப்படி என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலையாட்டி போனை போட்டு வர சொல்லிட்டி. அதுக்கு எல்லாத்தையும் விளங்கி வைப்போம். ஏட்டியா முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசுற நாத்தனார் ஒரு கடி. இந்த அக்கா போய் மாங்குன்னு பச்சி வடை சுடுது. ஏட்டி இதெல்லாம் கேட்டால் எனக்கு வெறி ஆகுதுடி. எப்படி பேசுறாளுவோ இங்க. அது அங்கே போய் நின்றுட்டு பச்சி சுடுது. பச்சி மொகரைய பாரு மொகரைய. போனை போட்டு வர சொல்கிறேன் இரு. டே வர மட்டும் சொல்லாத டீ. ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டது எனக்கு பசி எடுக்குது. 4 பச்சையை தூக்கிட்டு வர சொல்லு. சொல்கிறேன், நீ ஒரு சோத்து மட்டும் தானே.